மறையூர் பகுதியில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. தனியார் கேஸ் ஏஜென்சிகள் கருப்பு சந்தையில் அதிக விலைக்கு சிலிண்டர்களை விற்பனை செய்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மறையூர் மற்றும் காந்தலூர் பகுதிகளில் சமையல் எரிவாயு கிடைக்காமல் பொதுமக்கள் சிரமப்பட்டு வரும் நிலையில் கேஸ் ஏஜென்சிகள் எந்தவித விதிகளுமின்றி கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு சிலிண்டர்களை விற்பனை செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. மூணாறில் உள்ள இந்தியன் கேஸ் மற்றும் மறையூர் நாச்சிவயலில் உள்ள பாரத் கேஸ் ஏஜென்சி மட்டுமே இப்பகுதியில் உள்ள விநியோகஸ்தர்கள் ஒரு சிலிண்டர் பெறுவதற்கு 45 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று ஏஜென்சிகள் கூறி வருகின்றன. ஆனால் சிலிண்டர் பதிவு செய்த பல நுகர்வோருக்கு 30 நாட்களுக்கு முன்பே சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்டதாக SMS அனுப்பப்படுகிறது. சிலிண்டர் கிடைக்காத நிலையில் இவ்வாறு மெசேஜ் வருவது கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுவதை காட்டுகிறது என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மாலை 3:30 மணிக்கு மேல் நேரம் முடிந்துவிட்டது என கூறி மக்களை திரும்ப அனுப்புவதும் வாடிக்கையாகிவிட்டது. சாதாரண மக்கள் சிலிண்டருக்காக காத்திருக்கும் நிலையில் ஹோட்டல்கள் போன்ற வணிக நிறுவனங்களுக்கு வீட்டு உபயோக சிலிண்டர்கள் தாராளமாக கொடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ഇന്ത്യൻ ഗ്യാസും തരുന്നില്ല, ഇവിടുന്ന് ഭാരതും തരുന്ന ഇന്ത്യൻ ഗ്യാസിന് സപ്ലൈ ഇല്ല ഇങ്ങോട്ട്. അതിന് 2 മാസമായിട്ട് ഇവിടെ ഭാരത് നോക്കിയാൽ ഒരുപാട് റേറ്റും ജാസ്തി, ഒരുപാട് ക്യൂവിൽ കാത്തു കിടക്കണം, ഭയങ്കര ബുദ്ധിമുട്ട്. ഒരു ദിവസം ഒരു ഗ്യാസ് സിലിണ്ടർ എടുക്കണമെങ്കിൽ തന്നെ ഒരു ദിവസം പോവുകയാണ്, വിലയും കൂടുതലാണ്. അതായത് 1000, 1500, 600 രൂപയ്ക്ക് മുകളിലാണ് റേറ്റ് ഇങ്ങനെ ബ്ലാക്കിലൊക്കെ വാങ്ങണമെങ്കിൽ. കാരണം ഇല്ലെങ്കിൽ നമ്മൾ ബുക്ക് ചെയ്താലും കൂടെ 40-45 ദിവസം കാത്തിരിക്കാൻ പറ്റില്ല. കാരണം ഇന്ന് ഗ്യാസ് തീർന്നിട്ടുണ്ടെങ്കിൽ 45 ദിവസം കഞ്ഞി കുടിക്കാതിരിക്കാൻ പറ്റില്ല. അങ്ങനത്തെ അവസ്ഥയിൽ ഇങ്ങനെ അവിടെ പോകുമ്പോൾ ഇങ്ങനെ റേറ്റും ജാസ്തിയാണ്, കാത്തും കിടക്കണം. ഇതിനൊരു പരിഹാരം എങ്ങനെയെങ്കിലും ഉണ്ടാകണം. ഗ്യാസ് വരുമ്പോഴേ പള്ളനാട് കാപ്പിച്ചോറ് പിന്നെ തലയാറ് കഴിഞ്ഞ് അവരിങ്ങോട്ട് എത്തൂല. ബാക്കിയുള്ളവരൊക്കെ കണ്ണില്ലാത്തവരും കാലില്ലാത്തവരും കൈയില്ലാത്തവരും ഒത്തിരി കിളവിമാരും ഇവിടെ കിടപ്പുണ്ട്. അതുപോലെ 2 മാസമൊക്കെ എത്തിയ ഒന്നിച്ചു പോയി അല്ല അടുത്തവരുടെ ബുക്കും കൂടെ മേടിച്ചു കൊണ്ടുപോയി അവർ വച്ചിട്ട് 2000 രൂപയ്ക്ക് നമുക്ക് തരാമെന്ന്, എവിടെ മേലാടിയിൽ നിന്ന് 2000 രൂപയ്ക്ക് ഞങ്ങൾ കൊണ്ടു തരാം, ഇവിടെ വരുന്നതിന് 100 രൂപ വണ്ടിക്കും കൊടുക്കണമെന്ന്. ஏஜென்சிகளில் பொதுமக்களை ஏளனமாக நடத்துவதாகவும் 45 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்ற விதியை கூறி வீட்டு உபயோக சிலிண்டர்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. சிலிண்டருக்காக பல நாட்கள் காத்திருந்து பட்டினியில் இருக்க வேண்டிய நிலையில் பல குடும்பங்கள் உள்ளன. இது மிகப்பெரிய மோசடி என்றும் சாதாரண மக்களுக்கு கிடைக்காத சிலிண்டர் முதலாளிகளுக்கும் மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் கூடுதல் விலையை காரணம் காட்டி மறையூர் காந்தலூர் பகுதிகளில் உணவகங்களில் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மதிய உணவு தற்போது 100 முதல் 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அனைத்து உணவு பண்டங்களின் விலையும் இதேபோல உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, மறையூர்.